ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61 அதிகாரம் 3 ஐசையா சாப்டர் 61 verse 3. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஆமென். பிரியமானவர்களே, வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே இங்கே சீயோனிலே துயரப்படுகிறவர்களுக்காக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. இது யாரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமியிலே வந்தார் என்பதை இங்கே தீர்க்க தரிசனமாக இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னதாகவே, அவர் இந்த பூமியிலே வந்து பிறப்பதற்கு முன்னதாகவே அவரை குறித்து அறிவிக்கப்பட்ட வார்த்தைகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு சீயோனிலே இருக்கிற ஒரு கூட்டம், சீயோனிலே எப்படிப்பட்ட ஒரு ஜனம் இருக்குதான்? துயரப்படுகிற ஒரு ஜனம். அந்த சீயோனிலே துயரப்படுகிறவர்களுக்கு அவர்களை சீர்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டார். எப்படி சீர்படுத்துகிறார் அவர்களை என்று நாம் பார்க்கும்போது, அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கும்படியாக இயேசு வந்திருக்கிறார். சாம்பல் என்று சொன்னால், ஏதாகிலும் அவங்களுடைய வாழ்க்கையில் நேரிட்ட சில சம்பவங்களின் நிமித்தம், சில துயர சம்பவங்களின் நிமித்தம் அவர்கள் ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து ஆண்டவரிடத்தில் மன்றாடி, மனம் திரும்பி மன்றாடி ஆண்டவரை நோக்கி அபயமிடுகிற ஒரு கூட்ட ஜனத்தை தான் நாம் சாம்பலில் உட்கார்ந்து இருக்கிற ஜனம் பார்க்குறோம். அப்போ அந்த சாம்பல் என்று சொன்னாலே அங்கே துக்கப்படவும், வேதனைப்படவும், கர்த்தரை நோக்கி ஜெபிக்கவும், அந்த இடத்துல சாம்பலில் உட்காந்து ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்காருவாங்க. அப்படிப்பட்ட சாம்பலில் உட்கார்ந்து இருக்கிற ஜனத்திற்கு ஆண்டவர் சாம்பலுக்கு பதிலாக என்னத்தை கொடுக்குறாராம்? சிங்காரத்தை கொடுக்குறாராம். சிங்காரம்னா பியூட்டி. அந்த சிங்காரத்தை கொடுக்குறார். அது மாத்திரமல்லாதபடி துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம். அப்போ துயரம், அநேகர் துயரத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற, சீயோனிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்னத்தை கொடுக்குறாருன்னா ஆனந்த தைலத்தை கொடுக்குறார். த ஸ்பிரிட் ஆஃப் கிளாட்னஸ். அது மாத்திரமல்லாதபடி ஒடுங்கின ஆவி, த ஸ்பிரிட் ஆஃப் டிப்ரெஷன், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்குறார். த கார்மெண்ட் ஃபில்டு வித் பிரைஸ், துதியின் உடை. ஆண்டவர் அவர் வாழ்க்கை துதியாக மாறுது. அந்த ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை ஆண்டவர் தரார். இங்கே பார்க்குறோம், அதற்கு பதிலாக அப்போது நம்ம பார்க்குறோம், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடை. அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் அப்போ அதற்கு பதிலாக ஆண்டவர் வேறொன்றை கொடுக்கறதுக்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே, நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே, எப்படிப்பட்ட கஷ்ட நேரங்களிலே, துயரத்திலே, வியாகுலத்திலே நீங்கள் போய் கொண்டிருக்கிறீங்களோ, அதற்கு பதிலாக, அதற்கு ஈடாக ஆண்டவர் வேறொரு நன்மையை தேவன் உங்களுக்கு தந்தருள விரும்புகிறது மாத்திரமல்ல, அவர்களை எப்படி மாற்றுகிறேன் என்று சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது, அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஒரு விருட்சத்தை போல வளர, நீதியின் விருட்சத்தை போல அவர்கள் வளரத்தக்கதாய் அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை ஆண்டவர் உங்களுக்கு தர விரும்புகிறார். துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுக்க விரும்புகிறார். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை தேவன் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் சாம்பலிலும் ரெட்டிலும் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கலாம். உங்களுக்கு ஆண்டவர் அதுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்க விரும்புகிறார்.
நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான இன்னல்கள், கஷ்டங்கள், மன கிளேசங்கள், மன இடுக்கண்கள், டிப்ரெஷன் எல்லாவற்றுக்கும் பதிலாக ஆண்டவர் வேறொரு நன்மையை தர ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷத்திற்கு சரியாக உங்களை மகிழ்ச்சியாக்க விரும்புகிறார். துன்பத்துக்கு பதிலாக மகிழ்ச்சி. வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்வோம். 16ஆம் அதிகாரத்தில் நான் 20ஆம் வசனத்தின் பிந்தின பகுதியை வாசிக்கிறேன். ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அப்போ ஆண்டவர் பாருங்க, நேராக வெறும் சந்தோஷத்தை கொடுக்கல. ஏற்கனவே ஒருத்தன் துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறான், ஏற்கனவே ஒருத்தன் வியாகுலப்பட்டுக்கிட்டு இருக்கிறான், ஏற்கனவே ஒருத்தன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். அவனுடைய கஷ்டத்தை, அவனுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாத்துறார். துயரத்தை ஆனந்த தைலமாக மாத்துறாரு. ஒடுங்கின ஆவிய துதியின் உடையாக மாத்துறாரு. சாம்பலை சிங்காரமாக மாத்துறாரு. இந்த அருமையான இந்த நல்ல நாளில் அதற்காக தான் இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டார். அதை செய்யும்படியாக தான் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த வசனத்தை கேட்ட கர்த்தருடைய பிள்ளைகளே, துக்கத்திலும் துயரத்திலும் வியாகுலத்திலும் வேதனையிலும் போய்கொண்டிருப்பீர்களானால் உங்களுடைய துக்கத்தை, உங்களுடைய வியாகுலத்தை, உங்களுடைய கஷ்டத்தை, உங்களுடைய துயரத்தை ஆண்டவர் களிப்பாக மாற்ற தேவன் போதுமானவராக இருக்கிறார். இதை செய்வதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிங்கள். உங்கள் வாழ்க்கையில் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், துயரத்துக்கு பதிலாக ஆண்டவர் உங்களுக்கு ஆனந்த தைலத்தை தர விரும்புகிறார். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக ஆண்டவர் உங்களுக்கு துதியின் உடையை தேவன் தர விரும்புகிறார். இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே அதை நீங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். அதை ஆண்டவர் இலவசமாக ஆண்டவர் உங்களுக்கு இப்பொழுதே அதை தருகிறார். அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு நீங்கள் வாழும்படியாய் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வசனத்தை கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். அமேன், அமேன். நாம் செபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்த அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுப்பதற்கு தான் இயேசு அனுப்பப்பட்டீர் என்று நாங்கள் இங்கே வேதத்தில் வாசிக்க கேட்டோம். அது உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொன்றுக்கும் பதிலாக நீர் ஒன்றை தருகிறீர் என்பதை இந்த நாளிலே தியானிக்க கிருபை செய்தீர். வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே சத்தியத்திலே உறுதியாய் அவர்கள் நின்று உம்மை விசுவாசித்து உம்மிடத்தில் இருக்கிற திவ்ய ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தரும். கிருபைக்கு தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.